Hello everyone, welcome to my channel. நம்ம லாஸ்ட் வீடியோவில் ரேண்டம் ஆர்டர் செலெக்ஷன் செஞ்சு ஒரு பை இல்லைனா செல் ட்ரேட் எப்படி ஆட்டோமேட்டிக்காக செய்யலான்றதை பற்றி பார்த்துருந்தோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் கேண்டில்ஸ்டிக் பேஸ்டாக ட்ரெண்டு எப்படி ஐடென்டிஃபை பண்ணி பை ஆர் செல் ஆர்டர் ஒரு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்காக ஒரு எப்படி எக்ஸ்பர்ட் அட்வைசர் டிசைன் பண்ணதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கேண்டில்ஸ்டிக்னா என்னன்றதை பற்றி பேசிக்ஸாக நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகேங்களா? அதுக்கு சின்னதாக ஒரு இமேஜ் நான் எடுத்திருக்கேன் கூகுளில் இருந்து. ஜஸ்ட் இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகேங்களா? அட்டானமி ஆஃப் கேண்டில்ஸ்டிக்ஸ். ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகிறதுக்கு நமக்கு மொத்தம் ஒரு 4 வேல்யூ வந்து தேவை. ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ். மொத்தம் இந்த 4 வேல்யூமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வச்சு தான் ஒரு கேண்டிலோட பாடியிலேருந்து விக்லேருந்து எல்லாமே ஃபார்ம் ஆகும். ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இதில் வந்து நமக்கு புல் கேண்டில் அப்படின்னா அது க்ரீனாக இருக்கும். ஓப்பனை விட க்ளோஸ் எப்பயுமே அதிகமாக இருக்கும். பியர் கேண்டில் அப்படின்னா அது ரெட்டுன்றது எல்லாமே கலர் எப்படி வேணும் நம்ம மாற்றிக்கலாம். ரெட்டுன்னு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஓப்பனை விட நமக்கு வந்து க்ளோஸ் வந்து கம்மியாக இருக்கும். அப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீனாக இருக்கிறது அப் கேண்டில், ரெட்டாக இருக்கிறது டவுன் கேண்டில். ஓகேங்களா? இதுதான் வந்து பேசிக்ஸாக ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்னை பற்றி. நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரேடிங் லாஜிக் பற்றி கொஞ்சம் அப்படியே டெக்ஸ்ட் ஃபைலாக பார்க்கலாம். ஓகேங்களா? இதில் நம்ம என்ன ட்ரேடோட சிம்பிள் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரோ யூஎஸ்டி. டைம் ஃப்ரேம் வந்து ஒரு 1 மினிட். அது நம்ம எப்படி வேணால் செலெக்ஷன் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட்டு கோடிங் வந்து ஒரு 1 மினிட் யூஸ் பண்ண போகிறேன். டெஸ்டிங்கோட இனிஷியல் டெபாசிட்டாக வந்து நம்ம ஒரு 10,000 யூஎஸ்டி வச்சு நம்ம ரன் பண்ண போகிறோம். ஸ்டார்டிங் நாட் வந்து பார்த்தீங்கன்னா 0.02. ஸ்டாப் லாஸ் இன் பாயிண்ட்ஸில் நம்ம சொன்னோம்னா 100 பாயிண்ட்டு. டேக் ப்ராஃபிட் வந்து 200 பாயிண்ட். ஓகேங்களா? இப்போது சிக்னல் எப்படி ஜென்ரேட் பண்ணுறோன்னா ப்ரீவியஸ் பார் பேஸ்டு தான். இப்போது நம்ம மெட்டாடர் ஓப்பன் பண்ணிப்போம், கொஞ்சம் ஈஸியாக புரியும். அதாவது ப்ரீவியஸாக இருக்கிற கேண்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து புல் கேண்டிலாக, அதாவது க்ரீனாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த ட்ரேடு வந்து பை எடுக்க போகிறோம். இன்கேஸ் செல்லா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பியர் கேண்டிலாக இருந்துச்சுன்னா நம்ம செல்லாக எடுக்க போகிறோம். ஓகேங்களா? ட்ரேடிங் வந்து ஓப்பன் ஆகுது. நீங்கள் ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். ஓகேங்களா? இப்போது கரண்ட் கேண்டில் இல்லாமல் ப்ரீவியஸ் கேண்டில். இப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா க்ரீனாக இருந்துச்சுன்னா நமக்கு இங்கே ஒரு பை ட்ரேட் எடுத்து ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு 100 பாயிண்ட்டும் டார்கெட் வந்து ஒரு 200 பாயிண்ட்டும் வர மாதிரி நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம செட் பண்ண போகிறோம். இதான் நம்மளோட லாஜிக்கு. ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யலாம்? ஓகே, எடிட்டர் ஓப்பன் பண்ணிப்போம். மெட்டா கோட் எடிட்டர் F4 இங்கே கிளிக் பண்ணினா ஓப்பன் ஆகும். இல்லை இந்த டூல்ஸில் இருக்கும் நமக்கு மெட்டா கோட் எடிட்டர். ஓப்பன் பண்ணுறோம். நேம் ஓகே, என்ன நேம் வைக்கலாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கேண்டில் பேஸ்டு ட்ரேட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். ஓகேங்களா? ஓப்பன் ஆகிடுச்சு. நம்ம மேலே எல்லாமே நம்ம இது எல்லாமே நேமு, காப்பிரைட்டு. ஓகேங்களா? இதில் நான் உங்களுக்கு சிம்பிளாக ஆன் இன்ட் ஃபங்க்ஷன்னா என்னன்றதை பற்றி சிம்பிளாக சொல்கிறேன். நம்ம இண்டிகேட்டர் லோட் பண்ண போகும்போது ஸ்பெசிஃபிக்காக சிங்கிள் டைம் மட்டும் எதாவது நம்ம இன்ஸ்டால் ஆகணும் அப்படின்னா நம்ம இங்கே வந்து ஜஸ்ட் நம்ம இங்கே நோட் பண்ணிக்கலாம். ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இங்கே கொடுக்குறேன். ஓகேங்களா? இல்லை நம்ம டபுள் கோட்ஸ்க்குள்ள டெக்ஸ்ட் கொடுப்போம். எக்ஸ்பர்ட் சார் ஆன் ஆன் இன்ட்டு. ஓகேங்களா? செகண்டு இப்போ ரிமூவ் ஆகிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு, இது வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம என்ன செய்வோம்? இப்படி ஜஸ்ட்டு காப்பி பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஃபங்க்ஷன் வந்து பேஸ்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? செல் பண்ணும்போது ஆன் டி இன்ஸ்டாலேஷன். ஓகேங்களா? ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சு. இது ஃபிளட்டிக் ஃபங்க்ஷன். நான் கம்பைல் பண்ணுறேன்.
ஜீரோ எரர், ஜீரோ வார்னிங்ஸ். ஜஸ்ட் நம்ம இதை அட்டாச் பண்ணுவோம். அட்டாச் பண்ணும்போது நம்ம மேலே பண்ண நேம் வந்துடுச்சு, வெர்ஷன் 1.0, நம்ம காப்பிரைட் வந்துடுச்சு. ஹலோ ட்ரேட்ஸ். ஓகேங்களா? ஜஸ்ட் இங்கே பாருங்கள், எக்ஸ்பர்ட் அட்வைசர் ஆன்மெண்ட். ஓகேங்களா? இதை நான் ஜஸ்ட் ரிமூவ் பண்ணுறேன் பாருங்கள். இன்ஸ்டாலேஷன், டீஇன்ஸ்டாலேஷன், இது சிங்கிள் டைம் மட்டும் ரன் ஆகும். ஓகேங்களா? அதுக்காக தான் இந்த ஃபங்க்ஷன் மேஜராக. இப்போது ஆன் டிக் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எவ்ரி டிக் நம்ம ரன் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? பார்த்துட்டே இருங்க. இன்ஸ்டால் பண்ணுறோம். அகெயின் ஓகே. எவ்ரி டிக் வரும்போது இங்கே நமக்கு ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். அதான் இந்த ஃபங்க்ஷனோட அண்டர்ஸ்டாண்டிங்ஸ். அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம இஏ ஓப்பன் பண்ணும்போது இந்த ப்ராக்கெட்லேருந்து நம்ம இந்த ப்ராக்கெட்குள்ளே என்னென்ன கோர்ஸ்லாம் நம்ம கொடுக்குறோமோ அந்த கோர்ஸ் எல்லாமே இதில் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? செகண்ட், நம்ம டெலீட் பண்ணும்போது இஏ நம்ம ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம ஓப்பன் ஆகணுமோ அந்த கோர்ஸ் கூட அதில் கொடுக்கணும். இது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன் டிக் ஃபங்க்ஷன். இந்த ப்ராக்கெட்லேருந்து இந்த ப்ராக்கெட்குள்ளே ஃபுல்லாகவே ஆன் டிக் ஃபங்க்ஷனுக்குள்ளே என்னென்ன நமக்கு ஒர்க் ஆகுமோ அதுதான் நமக்கு ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இப்போ நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு லாஜிக்கு நம்ம ரெண்டுமே தேவையில்லை. ஓகேங்களா? ஆன் டிக் மட்டும் இருந்தால் போதும். ஓகேங்களா? செகண்டு, நம்ம என்னென்னலாம் நம்ம ஃபஸ்ட்டு எழுதியிருக்கோன்றதை பற்றி பார்க்கலாம். பேசிக்ஸ் நமக்கு வந்து லாட் சைஸும் ஸ்டாப் லாஸும் டேக் ப்ராஃபிட், இது 3 தான் நமக்கு வந்து மேஜராக இன்புட்டை நம்ம வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வேரியபிள். ஓகேங்களா? லாட் சைஸ் இன்புட்டில் நம்ம ஃபீட் பண்ணுவோம். இன்புட் டபுள் வேரியபிள் ஸ்டார்ட் லாட். என்ன லாட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும்? ஈக்குவல் டு 0.02. இது என்னன்னு நம்ம மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் சைஸ்ன்னு போடலாம். எல்யூ சைஸ். ஜஸ்ட் நான் இப்போ கம்பைல் பண்ணுறேன். கம்பைல் பண்ண உடனே நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்தோம் அப்படின்னா இல்லை இன்புட் செக்ஷன் நம்ம வந்துடுச்சு பாருங்கள். வால்யூம் சைஸ் 0.02. செகண்ட், ஓகேங்களா? இன்புட் டபுள் இன்புட் எஸ்எல் 100 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்டாப் லாஸ் முடிஞ்சிடுச்சு. அதேமாரி டிபி of 18 points. நம்ம இதில் டிஃபால்ட் வேல்யூஸ் இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறோம். அகெயின் நம்ம இப்போ கம்பைல்ஸ் பண்ணுறோம். ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேங்களா? வால்யூம் சைஸ் வந்துடுச்சு. ஸ்டாப் லாஸ் எட் பாயிண்ட், டேக் ப்ராஃபிட் இன் பாயிண்ட், 3 வேல்யூஸ் நம்ம வந்து கொடுத்தாச்சு. செகண்ட், ஓகேங்களா? இப்போது நம்ம அடுத்ததான் என்ன லாஜிக் அப்படின்னா வேரியபிள்ஸ், சிக்னலோட வேரியபிள்ஸ் ஜஸ்ட் இங்கே குளோபலாக நம்ம ஸ்ட்ரிங்கில் பண்ணுவோம். ஸ்ட்ரிங்னா ஒரு டெக்ஸ்ட் மென்ஷன் பண்ணுறது, சிக்னல், மெயின் சிக்னல். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது இப்போ கேண்டிலோட வேல்யூஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா மார்க் பண்ணுவோம். ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ். 4 வேல்யூ நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம் குளோபலாக. சிக்னல் மென்ஷன் பண்ணியாச்சு, ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ் மென்ஷன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆன் டிக் ஃபங்க்ஷனுக்கு வருவோம். இது தேவையில்லை, டெலிட் பண்ணிடலாம். ஃபுல்லாகவே நம்ம வந்து வேண்டாம். ஓகேங்களா? அகெயின் இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? ஃபஸ்ட்டு, ஓகேங்களா? இப்போது ஓப்பன் என்னன்னு சொல்லிட்டு இப்போ கால் பண்ண போகிறோம். ஒரு கேண்டிலோட ஓப்பன்ன்றது என்னன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இப்போது இதை வந்து நம்ம கேண்டில் ஸ்டிக் பாரில் எப்பயுமே நமக்கு ரைட்டு டு லெஃப்டாக தான் மென்ஷன் ஆகும். சிம்பிளாக நம்ம சொல்லணும் அப்படின்னா ப்ரீவியஸ் இது வந்து 0. இப்போ கரண்ட்டாக ரீப்ரிண்ட் ஆர்
ஃபார்மேஷன் ஆகிற கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 0 1 2 3 4 ரைட் டு லெஃப்டாக தான் நமக்கு டூரில் எப்பயுமே கவுண்டிங் ஆகும். எந்த கேண்டில் முடிஞ்சோன்னே எந்த கேண்டில் வந்து ஃபார்மேஷன்ஸில் இருக்கோ அது நமக்கு ரீசெட் ஆகிட்டு டூல் வந்து 0 1 2 3 4 இந்த ஃபார்மேஷன் நமக்கு நடந்துக்கும். இப்போ இந்த கேண்டிலை நம்ம எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் சீரீஸஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம F1 ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, எம்கியூ ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்களா, இப்போ இதில் ஐ ஓப்பன் அடிக்கும். இப்போ ஐ ஓப்பன்ன்றது ஒரு இண்டிகேட்டர் சீரீஸ். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் வேல்யூ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓப்பன் கான்ஸ்டன்ட் ஸ்ட்ரிங் அப்படின்னா சிம்பிள் என்ன, டைம் ஃப்ரேமு, ஷிஃப்ட்ன்றது தான். இப்போ கரண்ட் அப்படின்னா 0, ப்ரீவியஸ்னா 1 2 3 4 இந்த கான்செப்ட்லாம் நமக்கு வந்து எடுக்கிற மாதிரி நமக்கு வந்து இருக்கும். இது அப்படியே நம்ம ஜஸ்ட் இங்கே மார்க் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். டபுள் ஓப்பன் ஈக்குவல் டு ஓப்பன் சிம்பிள் பீரியட் ஷிஃப்ட். ஓகேங்களா, இப்போது டைம் வேணும்னா நமக்கு ஐ டைம் எடுத்துக்கணும். ஓப்பனுக்கு ஐ ஓப்பன், ஐ ஹை ஹை, ஐ லோ, ஐ க்ளோஸ். ஓகேங்களா, இப்போ இது கரண்ட்டாக பீரியடை வந்து கரண்ட்னா கரண்ட். இப்போ ஒன்று ஒன்றா நமக்கு அப்படியே ஃபார்மேஷன்ஸ் பண்ணலாம். ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு இண்டிகேட்டர் ஓப்பன். ஓகேங்களா, சிம்பிள் கரண்ட் சிம்பிள் ஒன்று. ஓகேங்களா, பீரியட் கரண்ட். ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் கேண்டில் வைக்கிறோம், அதனால 1. ஓகேங்களா, இப்போ ஜஸ்ட்டு நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு பார்க்குறேன். இப்போ இது நம்ம ஜஸ்ட்டு பிரிண்ட் பண்ணுவோம். இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் பண்ணிவிடுவோம். ஓப்பன். இப்போது டூலை ஓப்பன் பண்ணிவிட்டு எக்ஸ்பர்ட்டில் வந்து பாருங்கள். இங்கே நம்ம கரண்ட்டாக 271. ஓகேங்களா, இப்போ நான் ப்ரீவியஸ் கேண்டில் இங்கே மார்க் பண்ணுறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 827 அதே வேல்யூ தான் இங்கே நமக்கு இங்கே வரும். ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட்டு இதேமாரி நம்ம நெக்ஸ்ட்டு ஒன்று ஒன்றா நம்ம வந்து ஃபார்மேஷன்ஸ் பண்ணோம். ஓப்பன் ஐ லோ. இப்போது நமக்கு 4 வேலையும் போட்டு முடிஞ்சாச்சு. இப்போ ஜஸ்ட் ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு சிக்னல் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். இப்போது புல் கேண்டில் அப்படின்னா க்ளோஸை விட ஓப்பன் வந்து கம்மியாக இருக்கும், ஆர் ஓப்பனை விட க்ளோஸ் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ நம்ம பை சிக்னலுக்கு வந்து எழுதுவோம். இஃப் கண்டிஷன் போட்டு சிம்பிளாக இஃப், ஓகேங்களா, ஓப்பன் விட நமக்கு க்ளோஸ் ஹையாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட மெயின் சிக்னல் சொல்லிட்டு பை. இல்லை எல்ஸ் இஃப், ஓகேங்களா, ஓப்பனை விட நமக்கு க்ளோஸ் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா மெயின் சிக்னல் ஈக்குவல் டு மெயின் சிக்னல் வந்து செல்லாக இருக்கும். ஓகேங்களா, இதுதான் அதோட கான்செப்ட். இப்போ கம்பைல் பண்ணிவிட்டு 0 எரர்ஸ். இது ஜஸ்ட் நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். ஓகேங்களா, என்ன செய்கிறோம் அப்படின்னா மெயின் சிக்னல் சொல்லிட்டு நம்ம மெயின் சிக்னல் போட்டிருக்கோம். இப்போது எக்ஸ்பர்ட் அட்வைசரை ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப நமக்கு பை, ஏன்னா ப்ரீவியஸ் கேண்டில் ஃபுல்லாகவே நமக்கு வந்து பையில் இருக்குன்றதால பை தான் நமக்கு வந்துட்டு இருக்கும். எவ்ரி டிக்கிங் ஆகும்போது இங்கே அப்டேட் ஆகும். இங்கே ஒரு ப்ரைஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு, இங்கே சேஞ்சஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். எந்த அளவுக்கு ப்ரைஸ் இருக்கோ அது ஆன் டிக்கோட ஃபங்க்ஷன் மெயினோட வேலையே அதுதான். ஓகேங்களா, இப்போது சிக்னல் நம்ம எடுத்துட்டோம். ஓகேங்களா, என்ன செய்யலாம், ஜஸ்ட் ஒரு கமாண்டில் மென்ஷன் பண்ணிடும். ஓகே, அதுக்கடுத்து ட்ரேட் ஃபங்க்ஷனுக்கு வந்து போகலாம். ட்ரேட் ஃபங்க்ஷன்ன்றது ஓகே, இப்போ வந்து நமக்கு இஃப் செய்வோம். ஓகேங்களா, சர்ச் போவோம், பொசிஷன் டோட்டல்ஸ்.
பொசிஷன் டிக்கெட்ஸ் இது நமக்கு தேவைப்படாது. பொசிஷன் டோட்டல்ஸ் மட்டும் எடுக்கும். டாபிக் நாட் ஃபவுண்ட். பொசிஷன் இப்போ நமக்கு இல்லை, இது ரெஃபரன்ஸில் வந்து சர்ச் ஆகலை. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன செய்யலாம்? ஓகே, டோட்டல் பொசிஷன் டோட்டல் 0வா இருக்கு அப்படின்னா கண்டிஷனில் நம்ம என்ன செய்வோம்? பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஜஸ்ட் போடுவோம். பிரிண்ட் செக். இப்போ செல்லாக இருக்குது, கண்டிஷன் ரன் ஆகுது. ஓகேங்களா? ஏன்னா எந்த வித ஆர்டர்ஸுமே நமக்கு ஓப்பனில் இல்லை. அதனால் இப்போ நெக்ஸ்ட் இந்த இடத்துல என்ன செய்வோம்? இன்னொரு கண்டிஷன்ஸ் மார்க் பண்ணுவோமா? இதுதான் வந்து பை கண்டிஷன். இப்போ வந்து மெயின் சிக்னல் பையா இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பை ட்ரேட் எடுக்கணும். கரெக்டுங்களா? இல்லை அப்படின்னா இல்லை, நமக்கு அந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா மெயின் சிக்னல் வந்து செல்லாக இருக்கணும். எல்லாமே கேஸ் சென்சிட்டிவ். இங்கே என்ன நம்ம கொடுத்தோமோ அதே தான் இங்கேயும் நம்ம கொடுக்கணும். செல் ட்ரேட் எடுக்கணும். ஓகே, ட்ரேடுக்கு தான் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணணும். அதை நம்ம கால் பண்ணலாம். ஒரு ஃபைலை வந்து இன்க்ளூட் பண்ணணும். இன்க்ளூட் லெஸ் தென் கிரேட்டர் தென். ஓகேங்களா? என்ன ஃபைல் அப்படி பார்த்தோம்னா இன்க்ளூட் நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். இன்க்ளூட் ஓப்பன் ஆகுது, அதுக்குள்ளே ட்ரேடு. ஓகேங்களா? இப்போ ட்ரேடை போட்டுட்டு பேக் ஸ்லாஷ் அதுக்குள்ளே ட்ரேட் என்ற ஃபைல். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், நம்ம முதல்ல என்ன பண்ணியிருக்கோம்? இன்க்ளூடு மார்க் பண்ணிட்டோம். அதுக்குள்ளே ட்ரேட் என்ற ஃபோல்டர் ட்ரேடு, இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் என்ற ஃபைலை இன்க்ளூட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது ட்ரேடுக்கு ஒரு இது கால் பண்ணுறோம். ட்ரேட் ஈக்குவல் டு ட்ரேட். ஓகேங்களா? இதான் ட்ரேட் ஃபங்க்ஷன் ஃபுல்லாக நமக்கு கால் பண்ணுறது. அடுத்தது வாங்க பை ட்ரேட் இனிஷியேட் பண்ணுவோம். ட்ரேட் டாட் கம்பைல் பண்ணாதான் ஷார்ட்கட் நமக்கு வந்து வரும். ட்ரேட் வந்துடுச்சு பார்த்தீங்களா? ட்ரேட் பை ப்ராக்கெட்டுக்குள்ளே எண்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு என்ன கேட்குதுன்னு பார்ப்போமா? வால்யூம், அதை நம்ம ஸ்டார்ட் பிளாட். சிம்பிள் வந்து கரண்ட் சிம்பிளாக நல்ல. ப்ரைஸை வந்து பார்த்தோன்னா நம்ம ப்ரைஸை வந்து கால் பண்ணணும். ஓகே, ப்ரைஸ் கால் பண்ணிவிடும். டபுள் as price is equal to symbol info டபுள்குள்ள கரண்ட் சிம்பிள் ask. ஓகேங்களா? அதே மாதிரி ஜஸ்ட்டு நாம் பெட் ப்ரைஸை கால் பண்ணுவோம். கரண்ட் ப்ரைஸ் எடுக்கிறது ரைட்டு. ஓகேங்களா? இங்கே வாங்க அகெயின் இந்த ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைன்றதால ஆஸ்க் ப்ரைஸ் தான் நம்ம எடுக்கணும். ஓகே, எஸ்எல் ஆஸ்க் ப்ரைஸ்லேருந்து மைனஸ் இன்புட் எஸ்எல் இன்ட்டு பாயிண்ட்டை வந்து ப்ரைஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அகெயின் டேக் ப்ராஃபிட் ஆஸ்க் ப்ரைஸ்லேருந்து லெஸ் பண்ணிக்கணும் பைன்றதால. இன்புட் டேக் ப்ராஃபிட் இன்ட்டு ப்ரைஸாக கன்வெர்ட் பண்ணுறோம் பாயிண்ட்டு. முடிஞ்சிருச்சிங்களா? இப்போ ஜஸ்ட் கம்பைல் பண்ணுவோம். ஓகே, இதே கோடிங் ஃபுல்லாக அப்படியே காப்பி பண்ணுறோம். செல்லுக்கும் போயிட்டு அதே நம்ம மென்ஷன் பண்ணுறோம். செல்ன்றதுக்கு ட்ரேட் டாட் செல் பிட் ப்ரைஸ் ஸ்டாப் லாஸ் இதில் வந்து ப்ளஸ் ஆகணும், டேக் ப்ராஃபிட் வந்து லெஸ் ஆகும். செல்லு கம்பைல் பண்ணிட்டோம். டூல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் டெஸ்டிங் ரன் பண்ணி பார்க்கலாம்.
மெட்டா ட்ரேடர் டெஸ்ட் இனிஷியலாக ஒரு 10,000 வச்சுக்கலாம். 0 USD 1 minute spot. மேக்ஸிமைஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஃபாஸ்ட்டாக ரன் ஆகுது பாருங்கள். இப்போ ஃபிக்ஸ் பண்ண பிரகாரமே ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இதான் இப்போ இந்த வீடியோவில் நமக்கு இது முடிச்சிட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு லாஜிக்கில் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.